அங்கே தெளிவாக இருக்கிறாங்க. முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நடக்குது அப்படின்னா, விஜயும் சில விஷயங்கள கன்சிடர் பண்ணுவார். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது, ஒண்ணு தனியா தான் நின்னு என் தலைமையில இதுன்னா, கூட்டணி கட்சிகள் வந்தா அது வேற. ஏன்னா பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா அவர் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஆனா ஏடிஎம்கேன்னு வரும்போது ஏடிஎம்கே 22% ஓட்டு வச்சிருக்க கட்சி, பெரிய கட்சி. அங்க வரும்பொழுது துணை முதல்வர், ஆட்சி ஜெயிக்கிறீங்களோ ஜெயிக்கலையோ எங்களுக்கு ஆட்சியில பங்கு, இந்த மாதிரி சில இது வச்சு வரலாம். இதெல்லாம் தான் கிளப்பி விடுவாங்க. இதுலலாம் தான் பிரச்சனை வரும். இதெல்லாம் 2 பேரும் சார்ட் அவுட் பண்ணிட்டாங்கன்னா, எடப்பாடி முதலமைச்சர் இத்தனை சீட்டு, எங்களுக்கு இத்தனை சீட்டு, 80 சீட்டா, 100 சீட்டு வேணும், 134 நீங்க நில்லுங்க. இல்ல பாமக கொடுக்கணும், 20 சீட்டு கொடுக்கணும். அப்போ பாமக 20, நீங்க 80, நான் 134, இப்படிலாம் போகும். அப்போ நோக்கம்ன்றது ரொம்ப முக்கியம். அதுல விஜய் கொஞ்சம் கரெக்டா நடக்கிறாரு, ஏடிஎம்கே கரெக்டா நடக்குதுன்னா ஒரு இது ஃபார்ம் ஆகும். இல்ல இதெல்லாம் நடக்காது, ஏடிஎம்கே முந்திக்கிட்டு இதெல்லாம் விஜயெல்லாம் எதிர்பார்க்க வேணாம், டிஎம்கே கூட்டணி கட்சியில கையை வைப்போம் அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதை நோக்கியும் நகரும்.